What's up guys, நான் உங்கள் பவதேஷ். ஸோ இந்த வீடியோவில் ஷோல்டர் ஒர்க் அவுட்டுங்க. நிறைய பேருக்கு அந்த ப்ராட் ஷோல்டர்ஸ் வேணும். ப்ராட் ஷோல்டர்ஸ்னால் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிம்பிளாக அவங்ககிட்ட ப்ராட் ஷோல்டர்ஸ் இல்லை. ஸோ அவங்ககிட்ட இல்லாத ஒன்று பசங்கிட்ட இருக்கிறனால தான் பொண்ணுங்களுக்கு பசங்க மேலே அட்ராக்ஷன் வருது. ஸோ அந்த ப்ராட் ஷோல்டர்ஸ் எப்படி கொண்டு வரணுன்றதை இந்த வீடியோ சொல்ல போகிறேன். நார்மலாக நீங்கள் வந்து வளர்ந்து பியூபர்ட்டி ஸ்டேஜுக்கு வரும்போது உங்கள் ஷோல்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராட் ஆகிட்டே வரும். அந்த ப்ராட் ஷோல்டர்ஸை கொஞ்சம் ஸ்டிமுலேட் பண்ணினா பயங்கர ப்ராடான ஒரு மேஸ்குலரான ஷோல்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மஸ்குலரான ஷோல்டர்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 பார்ட்ஸ் இருக்குங்க. எல்லாருக்குமே தெரியும் ஷோல்டரில் 3 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ வந்து 3 பார்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெஃபினேஷன் ரொம்ப வெளிச்சமாக இருக்கிறதுனால தெரியல. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஃப்ரண்ட் டெல்ட்டுங்க. இங்கே ஒரு கோடு லைட்டாக தெரியுதா? ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஃப்ரண்ட் டெல்ட். ஸோ அந்த ஃப்ரண்ட் டெல்ட்டுக்கு அப்புறம் இங்கே இதுலேருந்து இது வரைக்கும் மிடில் டெல்ட். இதுலேருந்து இது வரைக்கும் ரேர் டெல்ட்டுங்க. ஸோ ஃப்ரண்ட், மிடில், ரேர், பேக் டெல்ட்டு. ஸோ இந்த 3த்துக்கும் எஃபெக்டிவான எக்ஸசைசஸ் இந்த வீடியோ சொல்லுவேன். நிறைய பேர் இந்த ஃப்ரண்ட் டெல்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணிட்டு விட்டுவாங்க. பட் ஆனால் ஃப்ரண்ட் டெல்ட் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் டார்கெட் பண்ண அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஃப்ரண்ட் டெல்ட் வந்து ஈஸியாக டார்கெட் ஆகும். நிறைய பேர் ஃப்ரண்ட் டெல்ட்டாக விசிபிளாக இருக்குன்ட்டு பனியனுக்கு ஆகிட்டுனா ஃப்ரண்ட் டெல்ட்டை மட்டும் பார்க்கறதுக்காக ஃப்ரண்ட் டெல்ட்டை மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க. பட் ஆனால் பெஞ்ச் ப்ரெஸ் நார்மலாக நீங்கள் மற்ற ஒர்க் அவுட் பண்ணும்போது லிஃப்ட் பண்ணும்போது உங்களோட ஃப்ரண்ட் டெல்ட் டார்கெட் ஆகிடும். அந்த டைமையும் எஃபர்ட்டையும் நீங்கள் வந்து உங்கள் ரியர் டெல்ட்லையும் பேக் டெல்ட்லையும் போடலாம். ரியர் டெல்ட்லையும் மிடில் டெல்ட்லையும் போடலாம். ஸோ வந்து மிடில் டெல்ட்டுக்கு தான் மெயினாக உங்களோட ஷோல்டர் ப்ராட் ஆக்கிறது. பேக் டெல்ட் சைடு ஆங்கிள்லேருந்து பெருசாக்குறது. ஸோ வந்து இது 3த்தையும் அட்டாக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரவுண்டடான ஷோல்டர் கிடைக்கும், கொஞ்சம் பெருசான ஷோல்டர். ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் டெல்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம், எல்லாரோட ஃபேவரெட்டுக்கு. ஸோ ஃப்ரண்ட் டெல்ட்டுக்கு வந்து நம்மகிட்ட டம்பல் ப்ரெஸ்ஸோ பார் ப்ரெஸ்ஸோ வச்சுக்கலாம். ஸோ நான் பர்சனலாக பார்பல் ப்ரெஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரெஸ்ஸிங் எக்ஸசைஸ் நம்ம கழுத்துக்கு ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும்போது அது ஃப்ரண்ட் டெல்ட்டை டார்கெட் பண்ணும். அதே மாதிரி பின்னாடி கொண்டு வரும்போது அவங்க ஃப்ரண்ட் டெல்ட்டை தான் டார்கெட் பண்ணும். ஃப்ரண்ட்டில் கொண்டு வரும்போது ரொம்ப ஃப்ரண்ட் டெல்ட்டை டார்கெட் பண்ணும். பின்னாடி கொண்டு வரும்போது கழுத்துக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் அந்த சைடு பின்னாடி ஃப்ரண்ட் டெல்ட்டை டார்கெட் பண்ணுங்க. மிடில் டு ஃப்ரண்ட் டெல்ட் அந்த இடத்த டார்கெட் பண்ணும். அதை விட்டால் நம்மக்கிட்ட வந்து ஃப்ரண்ட் டம்பல் ரேசஸ் இருக்குங்க. 2 டம்பல் லோ வெயிட் எடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் ரேஸ் பண்ணி இறக்கணும். 2 இருக்குங்க நம்மக்கிட்ட. பார்பல் ப்ரெஸ் இல்லை டம்பல் ப்ரெஸ் இல்லை வந்து ரேசஸ்ங்க. 2 விதமான மூவ்மெண்ட்ஸ் பண்ணி ஆகணும் நம்மளோட ஃப்ரண்ட் டெல்ட்டுக்கு. ஸோ வந்து செகண்ட் வந்து மிடில் டெல்ட்டுங்க. இது அந்த ப்ராட் ஷோல்டர் லுக்கு கொடுக்குறது. ஸோ இந்த மிடில் டெல்ட்டு பண்ணால் தான் உங்களோட ஷோல்டர் ப்ராட் ஆகும். உண்மையிலே சொல்லணும் அதுதான் மெயின். மிடிலும் ரேரும் தான் மெயின் உங்களோட ஷோல்டர் ப்ராட் ஆகிறதுக்கு. ஃப்ரண்ட் வந்து அந்த ஸ்ட்ராங் லுக்கு கொடுக்கறதுக்கு மட்டும்தான். ஸோ மிடில் டெல்ட்டுக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிறது டம்பல் ரேசஸ்ங்க. டம்பல் ரேசஸ் எல்லாரும் வச்சிருப்பாங்க, டம்பல் லேட்டரல் ரேசஸ். ஸோ அது வந்து 2 டம்பல் லைட் வெயிட் டம்பல் உங்களை ஹேண்டில் பண்ணுற முடிகிற அளவுக்கு டம்பல் மட்டும் எடுத்துக்கோங்க, ரொம்ப வேணாம். எடுத்துக்கிட்டு ஷோல்டரில் தூக்கி இறக்கணும். தூக்கும் போது லைட்டாக உங்களோட கையை பெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் பாடியை ஷேக் பண்ணி பண்ணக்கூடாது. அது தேவையில்லாத ஒரு மூமெண்ட். அது மேக்ஸிமம் உங்களோட லெக்ஸும் உங்கள் ஹிப்ஸும் தான் மெயினாக ஆக்டிவேட் ஆகும். சில நேரம் உங்கள் ட்ராப்ஸ் கூட ஆக்டிவேட் ஆகும். பட் ஆனால் உங்கள் ஷோல்டருக்காக வந்து நீங்கள் கரெக்டாக நின்ன இடத்துலேருந்தே லோ வெயிட் கூட எடுத்துக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஸ்லோவாக ஃபுல்லாக அவங்க தொடையில் தொட்டக்கூடாது. லைட்டாக இந்த ஆங்கிளில் வச்சுக்கிட்டு தூக்கி இறக்கணும். ஸோ வந்து அப்படி இறக்கும் போது உங்கள் ஷோல்டரில் பயங்கர ப்ரெஷர் தெரியும். வேணால் நீங்கள் வந்து இப்படி தூக்கும் போது இப்படி கூட இது பண்ணிக்கலாம். உங்களோட கையை இப்படி தூக்கி பண்ணும்போது இன்னும் மேக்ஸிமம் ஷோல்டர் ஆக்டிவேஷன் கிடைக்கும். செகண்ட் நம்மக்கிட்ட இருக்க வந்து மிடில் டெல்ட் எக்ஸசைஸ் வந்து நம்ம ஒரு சவுத்தில் சாஞ்சிக்கிட்டு, ஸோ வந்து அதே மாதிரி டம்பல் எடுத்துக்கிட்டு ஒரு சவுத்தில் சாஞ்சிக்கிட்டு நாம் அதே ரேசஸ் பண்ணுங்க. சவுத்துலேயோ நான் அந்த மிஷினில் சாஞ்சிக்கிறேன்ல, ஸோ அது மாதிரி சவுத்துலேயோ அந்த மிஷின்லேயோ சாஞ்சிக்கிட்டு அதே மாதிரி ரேசஸ் பண்ணணும். உள்ளேருந்து இழுக்கணும். கேபிள் இருக்கவங்க கேபிளில் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வெயிட்ஸ் தான் மற்ற நிறைய ஜிம்மில் இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஹையர் ஜிம்ஸில் தான் கேபிள்லாம் இருக்கும். ஸோ கேபிள் இருக்கவங்க கேபிளில் பண்ணிக்கலாம். அதை விட்டால் வந்து நீங்கள் டம்பல்லே பண்ணிக்கலாம். ஸோ 3வது நம்மக்கிட்ட இருக்கிறது ரேர் டெல்ட்டுங்க. ரேர் டெல்ட்டுக்கு நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறதில்ல. பட் ஆனால் ரேர் டெல்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ ரேர் டெல்ட்டுக்கு நம்மக்கிட்ட இருக்க எக்ஸசைஸ் என்னென்னா வந்து பெண்ட் ஓவர் ரேசஸ்ங்க. பெண்ட் ஓவர் லேட்டரல் ரேசஸ். ஸோ இது லேட்டரல் ரேசஸ் நார்மலாக நம்ம இப்படி பண்ணுறோம்ல, இது நம்ம பெண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பண்ணணும். ஸோ சீட்டில் உட்காந்துக்கிட்டா பிரச்சனையே இல்லை. ஸோ பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லேட்டரல் ரேசஸ் பண்ண தொடங்கணும். இது ரொம்ப கஷ்டம். ஸோ நார்மலாக நம்ம லேட்டரல் ரேசஸ் பண்ணுறதை விட இது முதுகுலாம் ரொம்ப டார்கெட் பண்ணும். ஸோ உங்களோட பேக்கையும் டார்கெட் பண்ணும் லைட்டாக. ஸோ உங்களோட ரேர் டெல்ட்டுக்கு அதே மாதிரி நீங்கள் குனிஞ்சிக்கிட்டு ரேஸ் பண்ண தொடங்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க ரேர் டெல்ட் எக்ஸசைஸ் என்னென்னா வந்து லிஃப்ட்ஸுங்க. ஸோ வந்து ஷோல்டர் லிஃப்ட்ஸ். இதுக்கு கரெக்டான பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லி ஒரு பார் எடுத்துக்கோங்க. இந்த பார் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து டெட் லிஃப்ட் பண்ணுவோம்ல, நார்மலாக அந்த பொசிஷன் கொண்டு வந்துட்டு இப்படி தூக்கி இறக்கணும், இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி. ஸோ இது தூக்கி உங்கள் செஸ்ட் லெவலில் ஏற்றிட்டு அப்புறம் இறக்கிடணும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ரேர் டெல்ட் பயங்கரமாக டெவலப் ஆகும். உங்களோட எல்லா பாடி பார்ட்ஸுமே பயங்கரமாக டெவலப் ஆகும் ஸ்ட்ரென்த்தில். பட் ஆனால் உங்கள் ஷோல்டர்ஸும் பயங்கரமாக டெவலப் ஆகுங்க. ஸோ எல்லாத்துக்கும் 2 எக்ஸசைஸ் சொல்லிட்டேன். அண்ட் இன்னொரு வாட்டி சொல்லிட்டேன், ஷோல்டரில் இருக்கிறது 2 டைப் ஆஃப் மசில், டைப் 1 டைப் 2. டைப் 1 மசில் ஃபைபர்ஸ் வந்து எப்படின்னா நீங்கள் கம்மி வெயிட் போட்டு அதிக ரெப்ஸ் அடிக்கணும். டைப் 2 மசில் ஃபைபர்ஸ் வந்து நீங்கள் வந்து அதிக வெயிட் போட்டு கம்மி ரெப்ஸ் அடிக்கணும். ஸோ வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஷோல்டரில் 2மே கலந்து தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் அதிக ரெப்ஸும் அடிக்கணும், அதிக வெயிட்டும் போடணும். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக டார்கெட் பண்ணுங்கள். நிறைய ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாமல் ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. ஷோல்டர் பயங்கரமாக பிடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற இடம்லாம் பிடிச்சிக்கிட்டா கூட வலி தாங்கிடலாம். ஷோல்டர்னால் நம்மளால் தூக்கி எதுவுமே பண்ண முடியாது, கையை கூட.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி சேஃபாக ஆரம்பிங்க. சேஃபாக கம்மி வீட்டிலேருந்து லிஃப்ட் பண்ணுங்க. ஈகோஸோட ஜிம்முக்குள்ளே போகாதீங்க. அவன் தூக்குறான் நானும் தூக்குறேன்ட்டு. நீங்களும் தூக்கலாம். அவன் அதை தூக்குறான்னா அவனுக்கு ரொம்ப வருஷம் ஆயிருக்கு அது தூக்குறதுக்கு. அதை விட தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு நாடி நேரமில் வேறு அடுத்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ தேங்க்யூ. பவதேஷ் சைனிங் ஆஃப்.